ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம இலக்கண குறிப்பறிதல் என்ற தலைப்பில் இருந்து முற்றெச்சம் என்ற தலைப்பு பார்க்க போகிறோம். முற்றெச்சம் அப்படின்னா என்னென்னு பார்க்கலாம் வாங்க. ஒரு வினைமுற்று எச்ச பொருள் தந்து மற்றொரு வினைமுற்றை கொண்டு முடிவது முற்றெச்சம் எனப்படும். எடுத்துக்காட்டு பார்த்திங்கன்னா வள்ளி படித்தனல். இப்போ பார்த்திங்கன்னா படித்தனல் என்பது பார்த்திங்கன்னா படித்தால் என்னும் வினைமுற்றை பொருளை தருகிறதுன்னு சொல்லியிருக்காங்க. ரெண்டாவது பார்த்திங்கன்னா வள்ளி படித்தனல் மகிழ்ந்தாள். இதில் பார்த்திங்கன்னா 2 வினைமுற்று வந்திருக்கு. மகிழ்ந்தாள் என்பது ஒரு வினைமுற்று, படித்தனல் என்பது ஒரு வினைமுற்று. ஆனால் இந்த படித்தனல் என்பதனுடைய பொருள் பார்த்திங்கன்னா நடுவில் இருக்கிறனால இது படித்து என்ற பொருள் தான் வரும். படித்து என்னும் வினையேச்ச பொருளை தான் நமக்கு தருது. ஏன்னா 2 வினைமுற்று வந்திருக்கு இல்லையா, அதனால் இடையில இருக்கிற வினைமுற்று பார்த்திங்கன்னா படித்து அப்படின்ற பொருள் தான் வரும். சப்போஸ் பார்த்திங்கன்னா எக்ஸாம்பிள் எப்படி கேட்கலாம்னா வள்ளி படித்தனல் மகிழ்ந்தாள் இதனுடைய இலக்கண குறிப்பு தருகுன்னு கொடுத்தாங்கன்னா இந்த இடையில இருக்கிற படித்தனல் 2 வினைமுற்று இருக்குது பார்த்திங்களா. படித்தனல் என்பதனுடைய பொருள் பார்த்திங்கன்னா படித்து என்ற பொருள் தான் வரும். வள்ளி படித்து மகிழ்ந்தாள் அப்படி தான்